வணக்கம். காலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். கண்டியில் 22 வயது யுவதி கொலை செய்யப்பட்டு புதைப்பு, கள்ளக்காதலன் தலைமறைவு, வெளியான அதிர்ச்சி வாக்குமூலம். உயிரை மாய்த்துக் கொள்ளும் மனநிலையில் சுரேசால நீதிமன்றத்தில் அம்பலமான தகவல். 34 ஆண்டுகால கொலை வழக்கு, 84 வயது முதியவர் குற்றவாளி என்று தீர்ப்பு. நாட்டின் பல பகுதிகளில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிக பலத்த மழை வீழ்ச்சி. 2 மாத பச்சிளம் குழந்தையை கிணற்றில் வீசிய தாய் வெளியான காரணம். வரலாறு காராத கோடையின் வெயில், ஸ்பெயினில் மே மாதத்தில் மட்டும் 101 பேர் பலி. நாகப்பட்டினம் யாழ்ப்பாண பயணிகள் கப்பல் சேவைகள் மீண்டும் ஆரம்பம். காலி எல்பிட்டி காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பகுதியில் 2 மாத பச்சிளம் குழந்தையை கிணற்றுக்குள் வீசிய தாய் காவல்துறையினால் கைது செய்யப்பட்டுள்ளார். எல்பிட்டிய ககதூவ துடுவேக்குட பகுதியில் 2 மாதங்களே நிரம்பிய சொந்த பெண் பிள்ளையை தாயாரை கிணற்றில் வீசியுள்ளார். குழந்தையை கிணற்றில் வீசிய பின்னர் குறித்த பெண் சத்தமிட்டுள்ளார். இந்த அலைச்சலை கேட்டு விரைந்து செயற்பட்ட குழந்தையின் தந்தை உடனடியாக குழந்தையை மீட்டு எல்பிட்டி ஆதார மருத்துவமனையில் அனுமதித்துள்ளதாக காவல்துறையினர் உறுதிப்படுத்தியுள்ளார்கள். பிரசவத்தின் பின்னரான மனச்சோர்வு மற்றும் குடும்ப பிரச்சினை காரணமாக ஏற்பட்ட விரக்தியினாலேயே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக முதற்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பாக குழந்தையை கிணற்றில் வீசிய பெண்ணை எல்பிட்டி காவல்துறையினர் கைது செய்ததுடன் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். கொரோன படகுட பகுதியில் அமைந்துள்ள முதியோர் இல்லம் ஒன்றில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து காணாமல் போனவர்களின் எண்ணிக்கை 11 உயர்வடைந்துள்ளது. 44 பேர் மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். அத்துடன் குறித்த முதியோர் இல்லத்தில் இருந்து 50க்கும் மேற்பட்டு பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் பல பகுதிகளில் இன்று 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேல் மற்றும் சப்ரகோ மாகாணங்களின் சில இடங்களிலும், காலி மாத்தறை, கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களின் சில இடங்களிலும் அதிக மழை வீழ்ச்சி பதிவாகும் என வளிமண்டல திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேலும் நாடு முழுவதும் அவ்வப்போது மணத்தியாலத்துக்கு 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் தற்காலிகமாக ஏற்படும் பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்வதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்களை அன்புடன் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். கண்டி தொல்தெனியா ரங்கல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட உடிஸ்பத்துவ ஹெக்மென பிரதேசத்தில் 22 வயதுடைய ஆடை தொழிற்சாலை பெண் ஊழியர் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்ட நிலையில் அவரது சடலம் நீதிவான் முன்னிலையில் தோண்டி எடுக்கப்பட்டுள்ளது. இக்கொலை சம்பவம் சுமார் 1 வாரத்துக்கு முன்பே நடந்திருக்கலாம் என்று போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளார்கள். ரங்கல போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவல் ஒன்றின் பேரில் ரங்கல போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி பிரதான போலீஸ் பரிசோதகர் நிஷாந்த ஜெயரட்ன தலைமையிலான போலீஸ் குழுவினர் நீதிமன்ற உத்தரவை பெற்று இந்த சடத்தை நேற்று மீட்டுள்ளார்கள். இவ்வாறு படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டிருந்த பெண் ஒடிஸ்பத்துவ ஹெக்மென பகுதியைச் சேர்ந்த 22 வயதுடைய வீரசேகர முதியான் சிலேக ஹீன்பிட்டி இதர வாசன சந்தமாளி என ஜுவதி என ரங்கல போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளார்கள். தெல்தனிகா நீதிவான் கமல் சஞ்சய்க்கு ஜெயதிலக்க சடலம் கண்டெடுக்கப்பட்ட இடத்துக்கு நேரில் சென்று ஆரம்பகட்ட விசாரணைகளை நடத்தியுள்ளார்கள். உயர்ந்த பெண்ணுக்கு கடந்த 4 வருடங்களாக ஒன்றாக வாழ்ந்து வந்த அவரது ஆண் நண்பரே இந்த கொலையை செய்திருக்கலாம் என்று போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளார்கள். குறித்த சந்தேக நபர் சில நாட்களுக்கு முன்னர் போலீஸ் நிலையத்துக்கு சென்று உயர்ந்த பெண்ணை தனது மனைவி என கூறி அவர் காணாமல் போயுள்ளார் என்றும் அவருக்கு வேறொரு ஆணுடன் தொடர்பு இருப்பதாகவும் நாடகமாடி முறைப்பாடு செய்துள்ளார். முறைப்பாட்டை அடுத்து போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்ததை தொடர்ந்து சந்தேக நபர் திடீரென தலைமறைவாகியுள்ளார். இதனால் சந்தேகமடைந்த போலீசார் அவரது தாயாருடன் நடத்திய தீவிர விசாரணையின் போதே சந்தேக நபர் தனது மனைவியை பிரிந்து பெண்ணுடன் வாழ்ந்து வந்த உண்மை அம்பலமாகியுள்ளது. தலைமறைவாகியுள்ள சந்தேக நபரை தேடி ரங்கல போலீசார் மேலதிக விசாரணைகளை முடக்கிவிட்டுள்ளார்கள். அதனைத் தொடர்ந்து இச்சடலம் தொடர்பான மேலதிக பிரேத பரிசோதனைகளை தெல்தனியா வைத்தியசாலையில் சட்ட வைத்திய அதிகாரி உபுளி பண்டார ஊடாக மேற்கொண்டு இது குறித்து விரிவான அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு ரங்கல போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிக்கு நீதிவான் உத்தரவு பிறப்பித்துள்ளார்.
இந்தியாவின் பீகார் மாநிலத்தில் வைஷாலி மாவட்டத்தில் 34 ஆண்டுகளுக்கு முன்னர் நடைபெற்ற கொலை முயற்சி வழக்கு ஒன்றில் 84 வயது முதியவர் உட்பட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேருக்கு நீதிமன்றம் கடுமையான சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. வைஷாலி மாவட்டம் மேலதிக நீதிவான் இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளார். இதன்படி குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்ட ஜெகதீஷ் ராய், நரேஷ் ராய், நாகதேவ் ராய் மற்றும் நாகேஸ்வர ராய் ஆகிய 4 தலா 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை 84 வயதான தீபா ராய் என்ற முதியவர்களுக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டதுடன் அவரது வயோதிபம் காரணமாக தற்காலிக பிணையும் வழங்கப்பட்டுள்ளது. அத்துடன் குற்றவாளிகள் 5 பேருக்கும் தலா 25,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் தேசிய பாடசாலைகள் மற்றும் கல்வி பீடங்களின் பௌத்த வள அபிவிருத்திக்காக வரலாற்றில் இதுவரையில் இல்லாத அளவு அதிகூடிய தொகையாக 13.5 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சரும் பிரதமருமான கலாநிதி கருணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். அத்துடன் பாடசாலைகளில் புனரமைப்பு மற்றும் திருத்த வேலைகளுக்காக மாத்திரம் தனியாக 5 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கல்வி அமைச்சின் வளாகத்தில் மேல் மாகாண தேசிய பாடசாலை அதிபர்களை தெளிவுபடுத்துதல் மற்றும் திறன் விடுத்தி நிகழ்ச்சி திட்ட நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது பிரதமர் இந்த விவரங்களை வெளியிட்டுள்ளார். இச்சந்திப்பின் போது அமைச்சின் சுற்றறிக்கைகளுக்கு அமைய பாடசாலை நடவடிக்கைகளை முன்னெடுத்துச் செல்ல நிதி வெளிப்படைத்தன்மையுடன் கூடிய பாடசாலை அபிவிருத்தி திட்டங்கள் மற்றும் நிர்வாக நடைமுறைகள் குறித்து அதிபர்களுக்கு தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. புதிய கல்வி சீர்திருத்த திட்டங்களுக்கு அமைய பாடசாலை சூழலை எவ்வாறு மாற்றியமைப்பது என்பது குறித்தும் அவர்களுக்கு ஆலோசனைகள் வழங்கப்பட்டுள்ளன. பாடசாலைகளை நடத்திச் செல்லும் போது அதிபர்கள் எதிர்கொள்ளும் நடைமுறை சிக்கல்கள் மற்றும் சவால்கள் குறித்து பிரதமருடன் நேரடியாக கலந்துரையாடுவதற்கு அதிபர்களுக்கு இதன்போது சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது. ஆசிரியர் பற்றாக்குறை மற்றும் புதிய நியமனங்கள் குறித்து பிரதமர் கருணி அமரசூரிய மேலும் கருத்து வெளியிடையில் ஆசிரியர் நியமனங்கள் தொடர்பாக நீதிமன்ற தீர்ப்புக்கு அமைய 23,000 புதிய ஆசிரியர்களை பாடசாலை கட்டமைப்புகள் இணைத்துக் கொள்வதற்கு அனுமதி கிடைத்துள்ளது. இந்த விட இறுதிக்குள் இந்த ஆசிரியர் நியமனங்களை செய்து முடிக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. இதன் மூலம் வரும் 2027ஆம் ஆண்டாகும் போது பாடசாலையில் நிலவும் ஆசிரியர் பற்றாக்குறையை கணிசமான அளவு குறைக்க முடியும் என்று அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். பாடசாலையில் தற்போது ஆரம்பிக்கப்பட்டு இடைநடுவே நின்று போயுள்ள உட்கட்டமைப்பு மற்றும் சுகாதார வசதி மேம்பாட்டு திட்டங்களை மிக விரைவாக நிறைவு செய்து மாணவர்களின் பயன்பாட்டில் வழங்க அரசாங்க நடவடிக்கை எடுத்து வருகிறது. 2027ஆம் ஆண்டு தொடக்கம் புதிய பாடசாலை அபிவிருத்தி திட்டங்களை ஆரம்பிப்பதற்கான திட்டவட்டமான வரைவுகளை அரசாங்கம் ஏற்கனவே தயாரித்து வருவதாக பிரதமர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அன்பு, பாதுகாப்பு மற்றும் அரவணைப்புடன் கூடிய உன்னதமான இடமாக பாடசாலை மாறுவதற்கான பொறுப்பை அரசாங்கம் முழு நம்பிக்கையுடன் ஏற்றுக்கொள்கிறது என்று பிரதமர் தெரிவித்துள்ளார். நெருக்கடிமிக்க சூழல்களில் இருக்கும் வளங்களை சரியாக முகாமித்துவம் செய்து கல்வி நடவடிக்கைகளை தடையின்றி முன்னெடுத்துச் செல்ல அதிபர்களுக்கு வழங்கும் அர்ப்பணிப்பும் பாராட்டத்தக்கது என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் இலங்கையில் கல்வித்துறையில் நீண்டகாலமாக நிலவி வரும் கட்டமைப்பு பிரச்சினைகளையும் ஒட்டுமொத்தமாக புரிந்து கொண்டு அனைவருக்கும் சமமான வாய்ப்புகளை வழங்கும் வகையில் கல்வித்துறையை மாற்றுவதற்கான நிலையான நீண்டகால திட்டம் ஒன்று அரசாங்கத்திடம் உள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். உயிர்நாயுது பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணைகளுக்கு அமைவாக முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச 2 இராணுவ அதிகாரிகளுக்கு வெளிநாட்டு பயண தடை விதித்து கோட்டை நீதிவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. உயிர்நாயுது பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் தொடர்பில் அரசு புலனாய்வு சேவைக்கு முன்னாள் பணிப்பாளர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலா சந்தேக நபராக பெயரிடப்பட்டுள்ள வழக்கு நேற்று பிணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் நாகப்பட்டினம் மற்றும் யாழ்ப்பாணம் காங்கிரஸ் துறை இடையிலான பயணிகள் கப்பல் சேவை நேற்று முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. சுபம் நிறுவனத்துக்கு சொந்தமான சிவகங்கை கப்பல் இன்று காலை 7:55 மணியளவில் நாகப்பட்டினத்திலிருந்து புறப்பட்டு பிற்பகல் 12:55 மணியளவில் காங்கிரஸ் துறையை வந்தடைந்தது. இதனைத் தொடர்ந்து கப்பல் மீண்டும் பிற்பகல் 2:30 மணியளவில் காங்கிரஸ் துறையிலிருந்து நாகப்பட்டினம் நோக்கி தனது பயணத்தை தொடங்கியுள்ளது. இச்சேவையின் மூலம் இந்தியாவிலிருந்து 93 பயணிகளும் இலங்கைக்கு வருகை தந்ததுடன் 73 பயணிகள் இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கு பயணித்துள்ளார்கள். அசாதாரண காலநிலை காரணமாக சில வாரங்களுக்கு முன்பு கப்பல் சேதமடைந்திருந்ததால் இந்த சேவை தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருந்தது. இதன் விலையில் தேவையான திருத்தப் பணிகள் நிறைவடைந்ததைத் தொடர்ந்து சிவகங்கை கப்பல் மீண்டும் பயணிகளை சேவைகள் இணைக்க உள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. ஐரோப்பிய நாடுகளில் முன்னெப்போதும் இல்லாத வகையில் கடுமையான கோடை வெயில் நிலவி வரும் சூழலில் ஸ்பெயினில் கடந்த மே மாதத்தில் மாத்திரம் வெயில் தாக்கம் காரணமாக 101 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஸ்பெயினில் தினசரி இறப்பு கண்காணிப்புக்கு அமைய மோமோ வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி கடந்த 2015ஆம் ஆண்டு இந்த புள்ளி விவர கணக்கெடுப்பு தொடங்கப்பட்டதிலிருந்து மே மாதத்தில் பதிவான மிக அதிகப்படியான வெப்ப மரணங்கள் இதுவே ஆகும். இந்த இறப்பு எண்ணிக்கையானது கடந்த 10 ஆண்டுகளில் மே மாத சராசரி இறப்பை விட 3.6 மடங்கு அதிகம் என்பதும் குறிப்பிடத்தக்கது.
வட அரைக்கோளத்தில் அதிகாரப்பூர்வ கோடைக்காலம் தொடங்குவதற்கு முன்பே இந்த தீவிர வெப்ப அலைகள் மக்களின் ஆரோக்கியத்தில் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக சுகாதார அமைச்சகம் கவலை வெளியிட்டுள்ளது. இந்த கண்காணிப்பு அமைப்புகளின் தரவுகளின்படி கடந்த 2015 தொடக்கம் 2025 வரையிலான காலகட்டத்தில் ஸ்பெயினில் கடுமையான வெப்பம் காரணமாக 7,564 மரணங்கள் நிகழ்ந்துள்ளன. அதில் 22ஆம் ஆண்டில் அதிகபட்சமாக 4,789 பேரும், அதற்கு அடுத்தபடியாக 2025ஆம் ஆண்டில் 3,832 பேரும் உயிரிழந்துள்ளார்கள். பொதுவாக மனித ஆரோக்கியத்துக்கு ஆபத்தை விளைவிக்கும் வெப்பநிலையின் எல்லையை தாண்டி ஒவ்வொரு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அதிகரிக்கும் போதும் இறப்புக்கான அபாய வீதம் 9.1% தொடக்கம் 10.7% வரை உயர்வடைந்துள்ளதாக மருத்துவ ஆய்வாளர்கள் எச்சரிக்கை விடுவித்துள்ளனர். ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் காவலில் உள்ள அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் தலைவர் மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலா தவறான முடிவெடுத்து உயிர் மாய்த்துக் கொள்ளும் மனநிலையில் இருப்பதாக அவரது வழக்கறிஞர்கள் தெரிவித்துள்ளார்கள். நேற்று கொழும்பு கோட்டை நீதிவான் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இவ்வாறு தெரிவித்துள்ளார்கள். தாக்குதலை திட்டமிட்டதாக சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு விசாரணைகளின் பின்னர் 3வது சந்தேக நபராக பெயரிடப்பட்ட சுரேஷ் சாலா சார்பாக ஜனாதிபதி சட்டத்தரணி ஷவேந்திர பெர்னாண்டோ மற்றும் சட்டத்தரணி அசிஸ் ஸ்ரீவர்தன ஆகியோர் தாக்கல் செய்த மனுவின் மூலம் இந்த விடயங்கள் நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்டுள்ளன. கொழும்பு கோட்டை நீதிவான் பசன் அமசேர முன்பு முன்னிலையான வழக்கறிஞர்கள் தங்கள் கட்சிக்காரரான குற்றப்புலனாய்வு துறையினர் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டதாக சுட்டிக்காட்டியுள்ளார்கள். இதுவரை வெளியிடப்பட்ட தடவியல் மருத்துவ அறிக்கைகளின்படி அவர் கடுமையான பதட்டம், மனச்சோர்வு மற்றும் அதிர்ச்சிகளுக்கு பின்தங்கிய மன அழுத்த கோளாறு ஆகியவற்றால் பாதிக்கப்பட்டது என்பது தெரிய வந்துள்ளது. அவர் எதிர்கொண்டதாக கூறப்படும் மனிதாயமற்ற செயல்களே இந்த நிலைகளுக்கு முக்கிய காரணம் என்று வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார்கள். இந்த கடுமையான மனநல பாதிப்பை கடத்திக் கொண்டு சுரேஷ் சாலாவை குற்றப்புலனாய்வு துறையில் காவலிருந்து உடனடியாக விடுவித்து அவரை மற்றொரு பொருத்தமான இடத்துக்கு மாற்றுமாறு, அவருக்கு தேவையான மனநல மருத்துவ சிகிச்சையை வழங்க நடவடிக்கை எடுக்குமாறும் வழக்கறிஞர்கள் நீதிவானிடம் கூறியுள்ளார்கள். இருப்பினும் இந்த மனு விசாரணைக்கு அழைக்கப்பட்ட போது அரசு தலைமை வழக்கறிஞர் துறை, குற்றப்புலனாய்வுத்துறை அல்லது பாதிக்கப்பட்ட தரப்பு சார்பில் எந்த வழக்கறிஞரின் நீதிமன்றத்தில் முன்னிலையாகவில்லை என்றும் கூறப்படுகிறது. அதன்படி நீதிபதி பசன் அமர்சேர முன்வைக்கப்பட்ட அனைத்து உண்மையாகலையும் பரிசீலித்த பின்னர் சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு அறிவிப்புகளை அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த மனு தொடர்பாக தனது வாதங்களை முன்வைப்பதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தை நாளை பிற்பகல் 2 மணிக்கு நீதிமன்றத்தில் முன்னிலையமாகுமாறு உத்தரவு பிறப்பித்து மீண்டும் விசாரணை கலைக்க நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. அனுராதபுரம் வரலாற்று புகழ்பெற்ற ஜெயஸ்ரீ மகாபோதி விகாரை வளாகத்தில் வைத்து பெண் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவருக்கு பாலியல் துன்புறுத்தல் அளிக்கப்பட்டதாக கூறப்படும் சம்பவ தொடர்பில் நீதிமன்றம் அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளது. இச்சம்பவத்துடன் தொடர்புடைய தொலைபேசி உரையாடல்கள் அடங்கிய கைபேசி அரசாங்க ரசாயன பகுப்பாய்வாளர்கள் அல்லது விசேட நிபுண பரிசோதகரிடம் அனுப்பிய அறிக்கை கூறுமாறு அனுராதபுரம் பிரதான நீதிவான் சியப்பா சசிந்து விக்ரமரட்னக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளார். இந்த உத்தரவை நடைமுறைப்படுத்துமாறு அனுராதபுர பிரதான நீதிவான் அனுராதபுர கோட்டை குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு பணிப்புரை விடுவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி ஸ்ரீ மகாபோதி விகாரி வளாகத்துக்குள் வைத்து குறித்த பெண் காவலருக்கு பாலியல் துன்புறுத்தல் செய்யப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட பெண் காவலர் உடனடியாக உடமல் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிக்கு தொலைபேசி மூலம் புகார் அளித்துள்ளார். இந்த உரையாடல் ஒளிப்பதிவை பரிசோதித்து அதன் உண்மைத்தன்மையை உறுதிப்படுத்துவதற்காகவே தற்போது நிபுணர் அறிக்கை கோரப்பட்டுள்ளது. உடலமல் போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றிய உப போலீஸ் பரிசோதகர் சந்த சமிந்து ஹேவா பத்தினிகே என்ற அதிகாரி மீது இந்த குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. சந்தேக நபரான உப போலீஸ் பரிசோதகர் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கு போலீசார் கிட்டத்தட்ட 1 வருடத்துக்கு மேலாக தாமதித்துள்ளார்கள். கடந்த 2004 டிசம்பர் 2ஆம் தேதியே நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். தற்போது பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ள அவரை எதிர்வரும் ஜூன் மாதம் 7ஆம் தேதி வரை மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு நீதிவான் உத்தரவு பிறப்பித்துள்ளார். இதுபோன்ற கடுமையான பாலியல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகும் அதிகாரிகளுக்கு வழக்கமான பணி இடைநீக்கம் விதிக்கப்பட்ட நிலையில் இந்த விவகாரத்தில் காவல்துறை உயர் அதிகாரிகள் செயல்பட்ட விதம் கடுமையாக விமர்சிக்கப்பட்டுள்ளது. சம்பவத்துக்கு பிறகு குற்றஞ்சாட்டப்பட்ட அதிகாரிகள் 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அலைப்பாய்லா போலீஸ் நிலையத்துக்கு மாற்றப்பட்டுள்ளார்கள். பின்னர் 1 மாதத்துக்கு அவர் மீண்டும் அதே உடலமல போலீஸ் நிலையத்துக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார்கள். குற்றஞ்சாட்டப்பட்ட அதிகாரி அதே போலீஸ் நிலையத்தில் தொடர்ந்து பணியாற்றுவதால் மற்ற அதிகாரிகள் மத்தியில் கடுமையான அதிருப்தி நிலவி வருகிறது. இந்நிலையில் அரசாங்க நிபுணர் பரிசோதகர் அறிக்கை கிடைத்த பின்னர் இந்த வழக்கையின் பின்னணியில் உள்ள பல திடுக்கிடும் உண்மைகள் வெளிவரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகிறது. தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்வோம். நன்றி. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள யாழ் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்க. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யாழ்தேவி.com எனும் இணையதளத்தின் வாயிலாக எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள்.